இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கொஸ்டினை சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக 1 மில்லியன் வியூஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணிடும். அப்படி அட்டன் பண்ணாலும் இதில் கரெக்டான ஆன்சர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 99% தப்பான ஆன்சர் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கொஸ்டினை கரெக்டான மெத்தடில் அவங்க ஆன்சர் பண்ணுறதில்ல. அதனால தான் இதை எப்படிங்கிறத லைன் பை லைனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் போர்ட் மாஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். போர்ட் மாஸ்னா ஃபஸ்ட்டு பிராக்கெட்னா நமக்கு ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குன்னா, இப்போ இங்கே ஒரு பிராக்கெட் இருக்குன்னா இந்த பிராக்கெட் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற சொல்யூஷன்ஸ்க்கே போகணும். இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிராக்கெட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப், ஓங்கிறது என்னதுன்னா ஆஃப். ஸோ ஆஃப்னா என்ன வரும்னா பவர்ஸு இல்லை பர்சன்டேஜ் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஆப்ரேஷன் போகணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே வரணும். ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருக்குன்னா அந்த ப்ராக்கெட்டை நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும்போது இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த நம்பர்ஸ்க்கே போகணும். இப்படி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஆஃப் ஒரு சில கண்ட்ரீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பிட் மேஸ்ன்னு சொல்கிறாங்க, BIDMASன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்னா இந்த ஐயோட மீனிங் என்னென்னா இண்டீஜர்ஸ்னா பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ஷியலை தான் மீன் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது டி மீன்ஸ் டிவிஷன். டி மீன்ஸ் என்ன? டிவிஷன். அடுத்தது எம் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஏ மீன்ஸ் அடிஷன். எஸ் மீன்ஸ் சப்ராக்ஷன். எஸ் மீன்ஸ் சப்ராக்ஷன். ஸோ இந்த ரூலை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆன்சர் ஈஸியாக வரும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், இதில் ஏதாவது ப்ராக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ப்ராக்கெட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ப்ராக்கெட்ஸ் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து ஆஃப் போகலாம். ஆஃப்னா என்ன சொன்னேன்? பர்சன்டேஜ் இல்லைன்னா பவர்ஸ் அந்த மாதிரி சொன்னேன். ஆஃப்னா என்ன சொன்னேன்? பர்சன்டேஜ் இல்லைன்னா பவர்ஸ் சொன்னேன். ஸோ இங்கே பர்சன்டேஜோ இல்லை பவர்ஸோ இருக்குன்னு பார்க்குறோம், அதுவும் இல்லை. ஸோ அடுத்தது டிவிஷன் வந்துடலாம். டிவிஷன் என்ன இருக்குன்னா 8/3ங்கிறது நமக்கு 6ன்னு வந்துடும். அகெயின் நம்ம எல்லா டேர்ம்ஸையும் அப்படி எழுதிடுவோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து டிவிஷன்ஸ் நமக்கு வேறு எந்த டிவிஷன்ஸுமே இல்லை. அடுத்த நம்மளோட ரூல் என்ன? மல்டிப்ளேஷன் இங்கே என்ன இருக்குன்னா 4 × 2 தான். ஸோ 6 + 4 2s are 8 - 5. அடுத்தது அடிஷன் பார்க்கும்போது 6 + 8ங்கிறது 14 -5. அப்படின்னா என்ன வந்துடும்னா ஆன்சர் இப்போ சப்ராக்ட் பண்ணிடலாம் 9. ஸோ இந்த நம்பரோட ஆன்சர் என்னன்னா 9 தான். நீங்கள் வேணா இந்த கொஸ்டினை போஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பான முறையில் 99% நீங்கள் ஒரு 100 பேர்த்து கொடுக்குறீங்கன்னா அதில் 99 பேர் தப்பான ஆன்சர் தான் தருவாங்க. ஒரு ஆள் தான் கரெக்டாக ஆன்சர் கொடுப்பாங்க. இந்த மெத்தடை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வரும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.